ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஜனவரி 25 மற்றும் 26க்கான நடப்பு நிகழ்வுகள் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். 10 எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் சொல்லிட்டுருக்காங்க. இந்த வாக்கப் மசோதா கூட்டத்தில் அமளியில் ஈடுபடுத்தாலும் இவங்க நீக்கம் பண்ணிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும், மற்றபடி ஃபுல் டீட்டெயில்ஸ் தேவையில்லைங்க. அடுத்தது டைரெக்டாக நம்ம சென்டர் பேஜ் ஆர்டிக்கல் வந்துடலாம். இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க நியூஸ். அளவுக்குள் அடங்கும் அறிதிறன் பயன்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, பிரான்ஸ் அரசாங்கம் அந்த நாட்டின் அனைத்து பள்ளிகளிலும் அறிதிறன் மீன் ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்த 2025 ஜனவரி முதல் தடை செய்யப்பட்டுள்ளது. அப்போ என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு நாடு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பள்ளிகளிலும் செல்ஃபோனை தடை செய்யுதுன்னா அது பிரான்ஸ் அரசாங்கம் அப்படின்னு சொல்லலாமா? ஆனால் இங்கே பாருங்கள், ஆஸ்திரேலியா அரசாங்கம் என்ன பண்ணுங்கன்னா 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இனிமேல் அலைபேசிகள் பயன்படுத்தக்கூடாது, சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதும் குறிப்பிட்டிருக்காங்க. இது ஜஸ்ட் ஜிகே மாதிரி எழுதுங்க. ஏன்னா அந்த பிரான்ஸ்ன்ற நாட்டிலேருந்து நம்ம என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ்ன்ற நாடு தான் முதல்ல ஜிஎஸ்டியை அறிமுகம் செய்தது. ஓகேங்களா? அதனால் இதுவும் கொஞ்சம் ஞாபகம் வச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எக்ஸாமுக்கு. அடுத்தது இது அகழ்வாராய்ச்சிகள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி பார்த்துக்க. திருவண்ணாமலை மாவட்டம் கீழம்படியிலும், கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும்பாறையிலும், சேலம் மாவட்டம் மாங்காடிலும், தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர். மேட்ச் த ஃபாலோயிங்கில் கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா இதில் எல்லா இடத்துலையும் என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, இரும்பு காலம் எழுதுறதுக்கான சான்றுகள் இருக்கிறது அப்படின்றத கொடுத்துருக்காங்கப்பா. அடுத்தது இன்றைக்கான குறள் பாருங்கள். நிலத்தில் கிடைத்தமை கால் காட்டும் குளத்தில் பிறந்தாவாய் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த நிலத்திலிருந்து முளைத்தது என்பதை முளை காட்டும், முளைச்சிருக்கிறது அந்த பயிர் காட்டும் சொல்லுவாங்க. அதே போல் குடிப்பிறந்தவரின் வாய்ச்சொல் தான் அவருடைய குடிப்பிறப்பை காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் பேசக்கூடியது இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய குடிப்பெருமையை நிறுத்தும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ நல்லது கெட்டதுன்றது அந்த வாயிலிருந்து தான் வருதுன்றதையும் திருவள்ளுவர் கூறியிருக்காருங்க. அடுத்தது பெண் குழந்தைகள் குறித்து இந்தியா பெருமிதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி. தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24ஆம் தேதி கொண்டாடப்படுகிறதுங்க. இதை மட்டும் நோட் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் வாட்னே போயிட்டு ஸ்பீடாக படித்து முடிச்சிடலாங்க. கமா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நம்ம நிதி ஆயோக் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய குறியீடுகளை வெளியிடுறாங்க. அதில் நிதி வள குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறியீடை வெளியிட்டிருக்காங்க. அதில் முதல் இடத்துல யார் இருக்காங்கன்னா ஒடிசா, 2வது இடத்துல கோவா, 3வது இடத்துல சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மாநிலங்கள் முன்னிலையில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிதி வள குறியீட்டில் முதல் இடத்தில் உள்ள மாநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒடிசா மட்டும் நோட் பண்ணுங்கள், வேறு எதுவும் தேவையில்லைங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இதெல்லாம் தேவையில்லை. அடுத்தது ஓகே, இந்த நியூஸ் பாருங்கள். ஜனவரி 29 விண்ணில் பாய்கிறது GSLV F-15 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டு செயற்கைக்கோளுடன் GSLV F-15 ராக்கெட் என்ன பண்ண போகிறாங்க, ஜனவரி 29 ஏவ போகிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா GSLV F-15 ராக்கெட் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு அப்படின்றது செயற்கைக்கோள் மட்டும் போட்டு வைங்க. 29ஆம் தேதி இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேங்க. அடுத்து 26க்கான நியூஸ் பார்க்கலாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நிர்வாகத்தை மேம்படுத்தும் சொல்லிட்டு நம்மளுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் கூறியிருக்கிறார். ஆனால் நம்ம இது தெரிஞ்சுக்க முன்னாடி ஒரே ஒரு டேட்டா. நமது அரசியலமைப்பு நிர்ணய சபையில் சரோஜினி நாயுடு, ராஜகுமாரி அம்ரித் கவுர், அன்சா பென் மேத்தா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும், மாலதி சௌத்ரி கிட்டத்தட்ட 15 பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அரசியலமைப்பு நிர்ணய சபையில் 15 பெண் உறுப்பினர்கள் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு என்னென்னா யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்றத கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்களேன். மேபி கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணுறக்கூடாதுங்க. இதெல்லாம் ஸ்டாட்டிக் வித் கரண்ட் அஃபேர்ஸுங்க. தமிழகத்தை சேர்ந்த 13 பேருக்கு பத்ம விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கும், சோபனா சந்திரகுமார் அவர்களுக்கும், நல்லி குப்புசாமி செட்டி அவர்களுக்கும், சீனி விஸ்வநாதன் அவர்களுக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் கொடுத்துருக்காங்க. ஓகே பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் பத்மபூஷன், இவருக்கு மட்டும்தான் சீனி விஸ்வநாதன் பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, இதை பற்றி நாளைக்கு டீட்டெயிலாக சொன்னால் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓகே, இதெல்லாம் தேவையில்லைங்க, ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய குடியரசு தின விழாவில் இந்தோனேஷிய அதிபர் வந்திருக்காருங்க. கிட்டத்தட்ட 5 ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு சிறப்பு விருந்தினராக. அதை பற்றி நம்ம பேசுவோம். சார் அவருக்கு வந்ததுக்கான காரணங்கள் இருக்குது பாருங்களேன். ஒரு இன்னும் இல்லைங்க, 1950 நம்ம குடியரசு தின விழா கொண்டாடுறோம். அப்போ முதல்ல வந்தவர் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா அதிபர் சுகர்னோ அப்படின்றவர் தான் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கார். அப்போ தெரிஞ்சுக்கலாம்.
1980 சுகர்னோ தான் ஃபஸ்ட்டு வந்தது. அப்படியே 76வது குடியரசு தின விழாவில் பிரபாவோ சுபியாண்டோ அப்படின்றவர் தான் வந்திருக்கார். பிரபாவோ சுபியாண்டோ. அப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட நமக்கும் இந்தோனேஷியாவுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்குதுன்றது இதன் மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கே ஒரு சின்ன பிரச்சனை, கிளைமேட் சேஞ்சால் இந்தோனேஷியாவுடைய கேபிட்டல் ஜகர்த்தா என்ன ஆகுதுன்னா 2050க்குள்ளே தண்ணீரில் மூழ்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நூர் சந்தார் என்ற வாரத்தை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நேற்று தாங்க ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தேன். பாருங்கள், அப்போ பருவநிலை மாறுபாட்டில் இந்தோனேஷியா பாதிக்கப்பட போகுது. அது நம்ம இந்தியாவும் உதவ போகிறாங்க. அடுத்தது, தாளமுத்து நடராஜன் சிலைகள் நிறைவுப்படும் முதல்வர் அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மொழிப்போர் தியாகிகள்னு சொல்லக்கூடியவர்கள், சிறையில் இருந்து மரணமடைந்தவர்கள் தாளமுத்து நடராஜனும் எஸ் தர்மம்மாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் அவங்க கூட இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குறிப்பிடலாம். ஆனால் இங்கே எப்போ நடந்துச்சுன்னா, இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் சிறை சென்று நடராஜன் 1939 ஜனவரி 15 மார்ச் 11 தாளமுத்துவும் மரணம் அடைஞ்சாங்க. இந்த நாள் தான் மொழிப்போர் தியாகிகள்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரையும் நோட் பண்ணுங்க போதும். ஓகேங்க, ஐ திங்க் இன்றைக்கி 2 நியூஸும் முடிஞ்சிச்சுங்க. ஸோ டெய்லி பேசிஸில் நியூஸ் பேப்பர் போட்டுட்ருக்கோம். நான் இப்போவும் சொல்கிறேன், ஒரு சின்ன கமிட்மெண்ட், அது நம்ம குயிஸ் அட்டன் பண்ணிடுங்க மறக்காமல். தேங்க்யூ.